உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை நமக்கான மிகச்சிறந்த சிந்தனையை, விளக்கத்தை, தெளிவை, ஞானத்தை கொடுக்கிறதுங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு. ஒரு மிகச்சிறந்த உணவு நிபுணராக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பத்தியில் வள்ளல் பெருமான் தெரிகிறார். அதுவும் எப்படி உணவை சாப்பிடணும், எவ்வளவு இடைவெளிக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லும்போது வயிற்றுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை அவர் தன்னுடைய எளிய தமிழில் விளக்குறார் பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு மருத்துவரை போல் அவருக்கு தெரிந்திருக்கிறது. மருத்துவ குறிப்புகளை தமிழில் எப்படி கொடுப்பது அப்படிங்கிறத 19ஆம் நூற்றாண்டிலேயே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்துக்கு நாம் இந்த பத்தியை இனிமே அடையாளமாக சொல்லலாம், சான்றாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வயிற்றுக்குள் எப்படி உணவு சீரணமாகிறது அப்படிங்கிற அந்த விளக்கத்தை உரைநடையில் சொல்லும்போது சித்தருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க தோணுதா? இல்லை, சித்தர்கள் என்பவர்கள் ஞான வெளிச்சத்தை கொடுப்பவர்கள் மட்டுமே இல்லைங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். உடல் நலம் பேண வேண்டும், ஏனென்றால் உடல்தான் கோயில், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்று நமக்கு சொல்லி தந்தவர்களும் அவங்க தானே. அதனால் உடல் நலத்தை எப்படி பேணுவது, எப்படி உணவை உட்கொள்வது, உணவை உட்கொண்ட பின் என்ன செய்கிறது வயிறு அப்படிங்கிற விளக்கத்தை வள்ளல் பெருமான் இன்னைக்கு கொடுக்குறாரு. உடல்நல குறிப்புகள் அப்படிங்கிற பகுதி மாதிரியே உணவு குறிப்புகளையும் நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். அந்த உரைநடையிலிருந்து இப்போ பார்க்க போகிற இந்த பத்தி, தினம் ஆகாரம் கொண்டால் அவ்வாகாரம் மார்பிடத்தில் ஓர் தட்டில் தங்கும். அந்த தட்டின் மேல் கடவுள், கடவுளி என்று இரண்டாகி இருக்கின்றது. உண்ட அன்னத்தை 2½ நாழிகையில் அந்த அன்னத்தில் உள்ள அமுதத்தை பிரித்து ஊட்ட வேண்டிய தத்துவத்திற்கு ஊட்டுகின்றது. மறுபடியும் 5 நாழிகைக்குள் மேற்படி அன்னத்தினது மத்திய தரமாகிய நெகிழ்ச்சியை குறித்து சுக்கிலமாக்கி 2½ வராகன் எடையில் கோச நுனியில் ஒன்றும் நாபியில் ஒன்றும் பிரம்மாந்திரத்தில் அறையும் சேர்த்து மற்றவைகளை கொண்டு அங்கங்கு விளக்கத்தை உண்டு பண்ணி ஈழை, குறும்பை, நகத்தூசு, தொப்புள் அழுக்கு, கண் பீழை முதலான அழுக்கை வெளிப்படுத்துகின்றது. மேற்படி அன்னத்தை 7½ நாழிகைக்குள் அதிலுள்ள திரவாம்சத்தை பிரித்து உதிரமாக்கி ஊட்டுகின்றது. 7½ நாழிகைக்கு மேல் மேற்படி சக்கையை மலபாகத்தில் தள்ளி விடுகின்றது. இதுபோல் எந்த வஸ்துக்களையும் பிரிக்கின்றது. ஆதலால் ஆகாரம் கொண்ட 7½ நாழிகைக்கு மேல் ஆகாரம் கொள்ள வேண்டும். இந்த பத்தியில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம், அது வயிற்றுல போய் தங்குது. தங்கும்போது அதற்கு 2 பேர் சொல்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த 2 பேர் எதுன்னா கடவுள், கடவுளி அப்படிங்கிற 2 பேரை சொல்றார். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கடவுள்னா இறை, கடவுள்னா கோயிலில் இருப்பது, கடவுள்னா கருவறையில் இருப்பதுன்னு. ஆனால் வள்ளல் பெருமான் நம்முடைய வயிற்றுக்குள் இருப்பதைத்தான் கடவுள் என்று சொல்கிறார். உள் கடந்து செல்வதைத்தான் கடவுள் என்று நாம் சொல்கிறோம். கடவுளி அப்படின்னா என்னது? அந்த உள் கடந்து செல்லுகின்ற உணவுக்கான பாதையை கடவுளி என்று வள்ளல் பெருமான் சொல்றார். எப்படிப்பட்ட இயல்பான சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த எளிய வார்த்தைகளை பிரம்மாண்டமாக்கி ஊதி பெரிதாக்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதற்குள் ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு அர்த்தத்தை, ஒரு கதையை சொருகி வைத்து அதை வைத்து நம்முடைய சமூகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு சிந்தனையிலிருந்து வெளியே இழுக்கிறார், வெளியே வர வைக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். கடவுள், கடவுளி என்பது வெளியே இல்லை, நம்முடைய வயிற்றுக்குள் இருக்கிறது. அது நாம் உண்ணுகின்ற உணவை செரிக்க வைப்பதற்கான 2 வழிமுறைகள் அப்படிங்கிறத இந்த பத்தியில் சொல்கிறாருன்னா, இத்தனை நூற்றாண்டுகளாக நாம் இதை கூட தெரிந்து கொள்ளாமல் ஏமாளிகளாக இருந்தோமே அப்படிங்கிறதா இந்த பத்தியை படிக்கும்போது நமக்கு தோணுது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிந்தனையை வள்ளல் பெருமானை தவிர வேறு யாராவது சொல்ல முடியுமா? எப்படி மிக எளிய முறையில் குழந்தைக்கு விளக்குவதை போல் விளக்குறார். அதை தவிர ஒரு உணவை சாப்பிட்றோன்னா 2½ நாழிகைக்குள்ளே என்ன ஆகுது, 5 நாழிகைக்குள்ளே என்ன ஆகுது அப்படிங்கிற கணக்கையும் வேற கொடுக்குறார்.
பார்க்கலாமா திரும்ப? தினம் ஆகாரம் கொண்டால் அவ்வாகாரம் மார்பிடத்தில் ஒரு தட்டில் தங்கும். அந்த தட்டின் மேல் கடவுள் கடவுளி என்று இரண்டாகி இருக்கிறது. உண்ட அன்னத்தை 2½ நாழிகையில் அந்த அன்னத்தில் உள்ள அமுதத்தை பிரித்து ஊட்ட வேண்டிய தத்துவத்திற்கு ஊட்டுகின்றது. இதுதான் மிக முக்கியம். கடவுளி என்கின்ற அந்த நிலைப்பாடு, அது கடவுள் வழியாக உணவு உள்ளே போயிடுது. கடவுளி என்ன செய்யுது? அந்த உணவை கூழாக்கி கொடுக்க வேண்டிய தத்துவத்திற்கு கொடுக்கிறது அப்படிங்கிறாரு. தத்துவம்னா நம்ம உடம்புல தான் இருக்கு அந்த தத்துவம் எல்லாமே. நம்ம இறைக்கு பொருத்தி பார்க்குறோம்ல, அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற தத்துவங்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு, வயிற்றுக்குள்ளே இருக்கு. அப்போ படைத்தல், அந்த படைத்தலுக்கான சத்துக்களை இந்த உணவின் மூலமாக அந்த கடவுளி நம்முடைய உடம்புக்கு தருகிறது. எப்படி ஆச்சரியமா இல்லை? அதுவும் 2½ நாழிகைக்குள் அப்படிங்கிறாரு. 2½ நாழிகைனா எவ்வளோ? அப்போ உள்ள கணக்கு இது. ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம். அப்போ 2 நாழிகைங்கிறது 48 நிமிஷம் ஆச்சா? அப்போ அரை நாழிகை, ஒரு நாழிகை 24 நிமிஷம், அப்போ அரை நாழிகை 12 நிமிஷம். அதனால் 48 + 12 60 நாழிகை அப்படின்னா 1 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு கடவுள் வழியாக உள்ளே போய் கடவுளி என்கின்ற செயல்பாட்டின் வழியாக 1 மணி நேரத்திற்குள் சத்துக்களை பிரித்து விடுகிறது. அமுதத்தை பிரித்து அப்படிங்கிறார். அமுதம்னா உயிரை கொடுக்கின்ற சத்துகள், உயிருக்கு பலம் கொடுக்கின்ற சத்துகள். அப்படி புரிஞ்சுக்காம அமுதம்ங்கிறது தேவர்கள் அருந்துவது, அமுதம் என்பது பார்க்கடலில் கடையப்பட்டது அப்படின்னெல்லாம் நம்ம கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் பார்க்கடல் நம் வயிற்றுக்குள் இருக்கிறது. அமுதம் என்பது நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்து வெளியே வருகின்ற அந்த சத்துகள் என்பதை புரிய வைக்கிறார் வள்ளல் பெருமான். அந்த அன்னத்தில் உள்ள அமுதத்தை பிரித்து ஊட்ட வேண்டிய தத்துவத்திற்கு ஊட்டுகின்றது. மறுபடியும் 5 நாழிகைக்குள் மேற்படி அன்னத்தினது மத்திய தரமாகிய நிகழ்ச்சியை குறித்து சுக்கிலமாக்கி 2½ வராக நடையில் கோசநுனியில் ஒன்றும் நாபியில் ஒன்றும் பிரம்மாந்தரத்தில் அறையும் சேர்த்து மற்றவைகளை கொண்டு அங்கங்கு விளக்கத்தை உண்டு பண்ணி. இதுதான் மிக முக்கியம். ஒரு வராக எடைனா குன்றிமணின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு தான் எடை. அந்த அளவுக்கு கூழாக்கி ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருது வயிற்றுல கடவுளி என்கின்ற அந்த நிலை செயல் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அடுத்தது 5 பட்டியல் இடுறார் பாருங்க. ஈழை, குறும்பை, நகத்தூசு, தொப்புளழுக்கு, கண்பீழை முதலான அழுக்கை வெளிப்படுத்துகின்றது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அழுக்குகள்லாம் நம்ம கண்ணில் படுற தூசியால வருதுன்னு. ஆனால் உணவால் தான் இந்த அழுக்குகளும் வெளியே வருது. ஈழைனா என்னன்னு ஒரு சந்தேகம் வரும். ஈழைங்கிறது ஆஸ்துமான்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அப்போது மூச்சு குழாயில் வருகின்ற இழைப்பு அப்படிங்கிறதா அதோட அர்த்தம். அப்படியாக சில பல அழுக்குகளை நம்முடைய உடம்பு வெளியேற்றி விடுகிறது நாம் உண்ணுகின்ற உணவின் மூலமாக அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அடுத்தது என்ன நடக்குதுங்கிறார் பாருங்க. மேற்படி அன்னத்தை 7½ நாழிகைக்குள் அதிலுள்ள திரவாம்சத்தை பிரித்து உதிரமாக்கி ஊட்டுகின்றது. மேற்படி அன்னம், நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை 7½ நாழிகை அப்படிங்கிறாரு. அந்த 7½ நாழிகைக்குள்ள குருதியாக்கி விடுகிறது, உதிரமாக்கி ஊட்டுகின்றது அப்படிங்கிறாரு. 7½ நாழிகைக்கு மேற்படி சக்கையை மலபாகத்தில் தள்ளி விடுகின்றது. இப்போ நம்ம கணக்குப்படி 7½ நாழிகைனா எவ்வளோங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்குள்ள உணவு உடம்புக்கு தேவையான அமுதமாகி அப்புறம் அழுக்காகி அப்புறம் மலமாகி விடுகின்றது என்கின்ற அந்த நீண்ட பயணத்தை வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார் என்றால் அவர் மருத்துவராக இருந்தாரா, ஞான மருத்துவராக இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவர் எல்லாம் உணர்ந்த ஞானியாக இருந்ததால் வயிற்றுக்குள் என்ன நடக்கிறது என்பதை ஒரு ஸ்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உணர்ந்து நமக்கான எளிய நடையில் கொடுக்கிறார். இதுபோல் எந்த வஸ்துக்களையும் பிரிக்கின்றது. ஆதலால் ஆகாரம் கொண்ட 7½ நாழிகைக்கு மேல் ஆகாரம் கொள்ள வேண்டும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றோம், அப்புறம் உடம்புக்குள்ள இவ்வளவு நடக்குது அப்படின்னா 3 மணி நேரம் ஆகிறது நாம் உண்ட உணவு செரித்து உடம்பில் சத்தாக சேர்வதற்கு. அதனால் ஒவ்வொரு முறையும் சாப்பிடுவதற்கு 3 மணி நேரம் இடைவேளை விட வேண்டும் என்று வள்ளல் பெருமான் ஆரோக்கிய குறிப்பை கொடுக்கிறார் தன்னுடைய உரைநடை பகுதியில். அதனால் வாய்க்கும் போதெல்லாம் வாயை
உணவு தொழிற்சாலையாக, உணவு எந்திரமாக நாம் மாற்றாமல் வயிற்றை கட்டுப்பாடு செய்ய வேண்டும், வாயை கட்டுப்பாடு செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய உடல் நலத்துக்கான மிகச்சிறந்த மருந்து என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். அதே போன்று செய்து பார்ப்போம். வரும் திங்கட்கிழமை முதல் மார்கழி மாதம், திருப்பாவை மாதம், ஆண்டாள் மாதம், 7ஆம் நூற்றாண்டு ஆண்டாள் 21ஆம் நூற்றாண்டு நமக்கு என்ன புதிய பார்வை தருகிறாள்? திங்கட்கிழமை முதல் மார்கழி திருப்பாவையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.